வாங்க நாம இப்போ ஒரு விஷயத்த ஆழமா பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பெண்களுக்கு மாசம் நேரா அவங்க கைக்கே பணம் கொடுக்கிற ஒரு பெரிய அரசாங்க திட்டத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த திட்டத்தோட மையமே மாசம் மாசம் கொடுக்கப்படுற இந்த 1000 ரூபாய் தான். நேரடியா பேங்க் அக்கவுண்டுக்கே போயிடும். இது எவ்வளவு பெரிய திட்டம் பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1.3 கோடி பெண்களுக்கு, அதாவது 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு மேல இது போய் சேருது. இந்த திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வமா வச்சிருக்கிற பேரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த பேர்லயே இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு அடங்கியிருக்கு. அதாவது அரசாங்கம் இத ஒரு உதவி பணமா பார்க்கல. அதுக்கு பதிலா பெண்கள் வீட்ல செய்யற வேலைக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாம இருக்கு இல்லையா, அந்த உழைப்ப மதிக்கிற விதமாவும் அவங்களுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் கொடுக்கிற ஒரு உரிமை தொகையா தான் இதை சொல்றாங்க. சரி, எவ்வளோ பெரிய திட்டம் எப்படி திடீர்னு வந்துச்சு? இதோட பின்னணி என்ன? இது எங்க ஆரம்பிச்சதுன்னா 2021 தேர்தல்ல திமுகவோட ஒரு முக்கியமான வாக்குறுதியா இருந்துச்சு. அப்புறம் 2023 செப்டம்பர்ல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு மாசம் வர ஒரு முக்கியமான தொகையா மாறியிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு திட்டம்னா சும்மாவா? இதை சுத்தி பயங்கரமான அரசியல் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆளுங்கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி இந்த திட்டத்தை எப்படி பார்க்கறாங்க, அவங்க பார்வை என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதாவது இந்த பிரச்சனையோட 2 பக்கத்தையும் இது தெளிவா காட்டுது. ஆளுங்க கட்சி இது பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு திட்டம்னு சொல்றாங்க. ஆனா எதிர்க்கட்சியோ இது மக்களோட வரி பணத்தை வச்சு அரசியல் பண்றாங்க, ஓட்டுக்காக இதை செய்றாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் சில பேருக்கு மட்டும் எல்லா பெண்களுக்குமே இதை கொடுக்கணும்னு அவங்க கேக்குறாங்க. எதிர்க்கட்சியோட விமர்சனம் ரொம்பவே கடுமையா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மக்கள் வரி பணம், இதை கொடுத்து அரசாங்க கஜானாவை காலி பண்றாங்க அப்படின்னு நேரடியாவே குற்றம் சாட்டுறாங்க. சரி, இந்த அரசியல் விவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிஜத்துல இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ற ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன நடக்குது, அவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட இருந்து வர்ற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். ஏன் அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? இந்த ஒரு கேள்வி இவ்ளோ பெரிய திட்டத்தை செயல்படுத்துறதுல எவ்ளோ சவால்கள் இருக்குன்னு காட்டுது. பொதுவா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, விண்ணப்பிச்சவங்க இல்லனா அவங்க குடும்பத்துல யாராவது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களா இருக்கலாம். இல்லனா அவங்க குடும்பத்துல வேற யாருக்காவது ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம் மாதிரி வேற அரசாங்க பென்ஷன் வந்துட்டு இருக்கலாம். இது இல்லாம அரசு ஊழியரா இருந்தாலோ இல்ல சிறப்பு முகாம்களுக்கு விண்ணப்பிக்கிற தேதியில தவறவிட்டாலோ கூட நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ நிராகரிக்கப்பட்டா என்ன பண்றது? மேல்முறையீடு செய்ய முடியுமா? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லாருமே அப்பீல் பண்ண முடியாது. 2வது கட்டமா நடந்த முகாம்கள்ல விண்ணப்பிச்சு ரிஜெக்ட் ஆனவங்க மட்டும்தான் இப்போ அப்பீல் பண்ண முடியும். முதல் கட்டத்திலே ரிஜெக்ட் ஆகி அப்பீல் பண்ற வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு இப்போ அந்த சான்ஸ் இல்ல. இதுக்குன்னு இருக்கிற அரசாங்க வெப்சைட்ல போய் தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் அப்பீல் பண்ணணும். சரி, கடைசியா இந்த 1000 ரூபாய் திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இது இப்படியே இருக்குமா இல்ல ஏதாச்சும் மாறுமா? முதலமைச்சர் ஒரு முக்கியமான உறுதிமொழி கொடுத்திருக்காரு. அதாவது தகுதி இருந்தும் சில காரணங்களால விடுபட்டு போன பெண்களையும் கண்டிப்பா அந்த திட்டத்துல சேர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய சிக்னல் நேரடியா முதலமைச்சர்கிட்ட இருந்தே வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உரிமை தொகை உயரும்னு. அப்படின்னா இந்த 1000 ரூபாய்ங்கிறது நிரந்தரம் இல்ல, இது அதிகமாகலாம்னு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. இதுதான் அரசியலோட இருக்கிற நேரடி தொடர்பை நல்லா காட்டுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2026ல வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த தொகையை 1500 ரூபாய் இல்லனா ஏன் 2000 கூட உயர்த்த வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி நேரடியா மக்களுக்கு பணம் கொடுக்கிற திட்டங்கள் அதிகமாகிட்டே போகுது. இதனால ஒரு நாட்டோட பொருளாதாரத்திலையும் தேர்தல்கள்லையும் இதோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? இது நல்லதா கெட்டதா யோசிக்க வேண்டிய விஷயம்.